இருந்தாலும் பொறுமையா நமக்கு மருத்துவர் ஐயா வந்து பதில் கொடுப்பதற்கு நன்றி. யூடியூப் சேனல் இஸ்மாயில் சார் 5 நிமிடம் பேசுறதுக்கு அழைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே பாண்டியன் பாண்டியன் பர்த்டே கவர்னராக சார் பேசுகிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சக்தி வேற நன்றி உரை சொல்றாரு. எல்லா பிரபலம் இறைவனுக்கு. இங்கே வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல திருச்சியில பேசுகிறது பெரிய விஷயம். எம்ஜிஆர் முதல்ல திருச்சியில் தான் ஆரம்பிச்சாரு. நம்ம தளபதி விஜயம் திருச்சியில் தான் ஸ்பீச் ஆரம்பிச்சாரு. நானும் முறையா சீஃப் கெஸ்டா என்ன இங்க கூப்பிட்டது நம்ம அண்ணன் ராம்ஜி அண்ணன் ஞானசேகர் சார் மூலமா நான் வந்தேன். எப்படி நான் இங்க வந்தேன் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆக்டர் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் சொந்தமா. ஆக்டர் இஸ் மை யூடியூப் சேனல். அடுத்தது ஸ்மைல் ஆன்லைன் சொல்லிட்டு நியூஸ் வச்சிருக்கேன், நியூஸ் சேனல் வச்சிருக்கேன். நியூஸ்லாம் வழங்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு கூலி படம் ஆடியன்ஸுக்கு மாரிமார் அப்படிங்கிறவர் ஒரு பாடகர். நானும் அவர் கூட கற்றுக்கிட்டு இஸ்லாமியர்கள் பாடுவேன், சினிமா பாடல் பாடுவேன், ஸ்டேஜில் பாடியிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு நான் பேசுறது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பேசுகிறேன். அவர் என்ன சொன்னார், கூலி ஆடியன்ஸுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வாப்பா அப்படின்றாரு. நானும் போனேன். நான் கேட்டேன், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி நம்ம அங்கே போவோம், ஏதாச்சும் ஒரு அவேர்னஸாக நம்ம சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசுவோம் அப்படின்னு. ஏகப்பட்ட பேர் மீடியாவில் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக 4 மணிக்கு ஃபங்க்ஷனு, நைட்டு முடிய போகுது. நானும் நிறைய ஷூட் பண்ணியிருக்கேன், யூடியூப்ல போட்டிருக்கேன், ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன், வெளியில் ரிவ்யூ கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக அங்கே மீடியாவில் வந்தவங்க எல்லாரும் என்ன கேட்கப்படுறாங்கன்னா, ரஜினி சார்னு இப்போ இருக்கு நான் சொல்கிறேன்னா, அவர் சூப்பர் ஸ்டார் பெரிய சொன்னார், நான் அப்படியே இருக்கிறேன், நான் அந்த ஸ்டைலில் தான் வந்திருக்கிறேன், நான் இன்னைக்கு என் பொண்டாட்டி என்னை ஐடியா சொல்லிச்சு அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த ரஜினியை கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். அங்கே போகும்போது எல்லா மீடியும் சரிதான், சன் டிவி சரி, ராசி, தமிழ் சீரியல், நானும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா பொதுமக்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, மெயினாக இத்தனை வயசாச்சு இப்படி ஏன் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. எல்லாரும் வேற வேற பதில சொன்னாங்க. எனக்கு மனசுல பட்ட ஒரு பதில சொன்னேன். சார் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தாரு, அந்த குடியை விட்டுட்டாரு. அதனால்தான் இன்னைக்கு அவர் வேற லெவல்ல படம் பண்ணுவாரு, 100 வயசுக்கு மேலேயே படம் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் இந்த ஆடியோ லான்ச்ல என்ன பேச போறாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாங்க. இதை சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. கண்டிப்பா இந்த குடியை பத்தி நான் கட்டியமா குடிக்க மாட்டேன், யாருமே குடிக்காதீங்க, நிரந்தரமா வாழணும், கிட்டையெல்லாம் போயிடும், எனக்கு பல பிரச்சனைக்கு பேசுவாங்க. அதே மாதிரி ஆடியோ லான்ச்ல சார் பேசினார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல திருச்சியில ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க எப்படின்னா, ஒரு தியேட்டரு ஒரு 50-60 டிக்கெட் நினைக்கிறேன், நிறைய டிக்கெட். லேடிஸ் 12 மணிக்கு இந்த ஷோ பார்க்க வராங்க. அவர் ஃப்ரீயா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க ஜென்ஸும் 50 டிக்கெட் சொல்லிட்டு என்ன யூடியூப்ல நீங்க எடுப்பா திருச்சியில லாஸ்ட் மாலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்தேன், சிறப்பா எடுத்து முடிக்கும் போது நம்ம அண்ணனை பார்த்துருந்தேன். அந்த எந்திரிங்க, அந்த அண்ணனை பார்க்கும்போது நான் அப்படியே அவங்க பேட்டி எடுத்தேன். ஆக்சுவலா நான் ஜென்ரலா பேட்டி எடுத்தேன். அவங்க ஜென்ரலா சொன்னாங்க, நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறுவனம் வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு நான் பல யோசனை இருந்ததுனால நான் கேட்டுட்டு வந்துட்டேன். அன்னைக்கு நான் ஒரு படம் பண்ணலான்னு ஒரு பிளானிங்ல இருக்கேன். என்னோட சொந்த கதைகள், ஓகேவா, என் வாழ்க்கையில் நடந்த சொந்த கதையை ஒரு பெரிய திரைப்படமா பண்றதுக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது ஸ்கிரிப்டுக்காக நம்ம ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பிளானிங் பண்ணேன். அப்போ ஹீரோட அப்போ ஒரு கேரக்டர் தேவைப்படுச்சு எனக்கு. சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் நல்லா இருக்கீங்களா சொன்னோன்னே, நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னாங்க. சார் என் திரைப்படத்தில் நீங்கள் சார்லி மாதிரியா இருக்கிறீங்க பார்க்கறதுக்கு, எனக்கு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். உடனே நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நீ எங்கே வந்தாலும் அவங்க அதை நடிச்சு தரேன் அப்படின்னு அண்ணா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி தான் எல்லா ஸ்டெப் இருந்துச்சு. ஒரு நாள் போட்டோஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும் போது நான் உனக்கு உன்னை சீஃப் கெஸ்டாக போடுறேன். நான் சொன்னேன், சார் என்ன
அங்கே போய் போகிறீங்க. நான் சொன்னேன் யூடியூப் தான் சார் அப்படின்னேன். இல்லை தம்பி நீங்கள் வாங்க, எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா அந்த விஷயத்தை வந்து எடுத்து சொல்லுவீங்க மக்கள்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி நான் இங்கே வந்த உடனே ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் பக்காவாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு வந்து யாரும் வந்து பேசுவாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு டவுட் ஆச்சு. ஏன்னா என்னத்தான் இருந்தாலும் குடியில இருந்து அதிலே புழங்கி அதிலே பண்ணி அதிலே இருந்து லாஸ்ட்ல வந்து நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டேன், இன்னைக்கு நான் குடிகாரன் அப்படி சொல்லி அவங்க பேசுறாங்கன்னா என் மனசுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சில சினி ஃபீல்டில் இருக்கேன், இவன் குடிக்க மாட்டானா இந்த பற்றி பேசுறானா சில பேர் கேட்பாங்க. கண்டிப்பா நானும் வந்து சரக்கு அடிப்பேன். அதுக்கு எப்படின்னா என் ஃப்ரெண்டு பேச கூட்டி போய் அவன் ஒரு குவார்டர் அடிச்சா நான் ஒரு கட்டிங் அடிப்பேன். பைக்ல போய் விழுந்திருக்கும். ஒரு சமயத்தில் வந்து சும்மா கட்டிங் தான் கூட அடிப்போம், அடிக்க மாட்டேன், நம்ம கம்பல் பண்ணுவோம். ஒரு நாள் 43 வரைக்கும் செல்லு வாங்கினேன், ஐபோன் செல்லு. காரில் தான் உட்காந்தேன், நான் அவன் காலில் அடிச்சு வந்து அவன் வீட்டில் விட்டுட்டு நான் போறேன். திரும்பி போனேன், செல்லு காணும், ஸ்டார்ட் ஆஃப் சொன்னான், செல்லு காணும். திரும்பி வந்து அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அளவுக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நண்பன் போய் அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் கேட்குறேன், நான் எடுக்கல சொல்லிட்டான். கடைசியில் பார்த்தா என் செல்லு தான் இருந்துச்சு. போதை செஞ்ச வேலை பார்த்தீங்களா இல்லை, நிறைய பேர் பிரிக்க பார்த்துச்சு. அதனால வந்து போதை அடிப்பது வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய குறிச்சு வச்சுக்கிறேன், அது சொல்கிறேன் ஒரு செகண்ட். நான் ஒரு படம் எடுக்க போன சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒன்லைன் வந்து ஒரு குடிகாரனால வந்த விளைவுகள் அதில் காணித்தரமாக இருக்கும். எதனால் அவன் குடிக்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு லவ் ஃபைலர் இருக்கும். லவ்னா எப்படின்னா, லவ் பண்ணி நிறைய பேர் ஃபைலர் ஆகுறாங்க, சக்ஸஸ் ஆகுறாங்க, என்னமோ ஆகுறாங்க. நம்ம படத்தில் ஒன்லைன் என்னன்னா, லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்றதை விட தன்னை விரும்புகிற பொண்ணை கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒன்லைன். அப்புறம் இன்னும் ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து டைட்டில் என்ன வச்சிருந்தா, போதையில் மாறிய பாதை அப்படிங்கிற படம் வச்சிருந்தேன். அப்புறம் நெஞ்சில் எழு. இந்த ரெண்டு டைட்டில் ஒரு டைட்டில் வந்து சார் நான் கேட்டேன், சார் எதுவும் வைக்கலாம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நீங்களே ஒரு டைட்டில் சொல்லிடுங்க, ஏன்னா இந்த நிறுவனத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லது கெட்ட தெரியும் அப்படின்னு சொன்னேன். முழுக்க ஒரு அவேர்னஸ் படம். அந்த படத்தை வந்து கண்டிப்பா நான் அவார்டுக்கு அனுப்பலான்னு இருக்கேன். சக்சஸ் ஆச்சுன்னா பெரிய லெவல்ல வெற்றி அடையும். அந்த வெற்றி விழாவுக்கு நான் எல்லாத்தையும் அழைப்பேன், கண்டிப்பா எல்லாம் வருவீங்க. கொஞ்ச இடத்துல இந்த பெருமையா சொல்லிக்கிறேன். ஏன்னா முதல் ஸ்டேஜ் எந்த இடம் திருச்சி, அதனால உங்களை என்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன். எந்த மாவட்டத்தில் போனாலும் போறதோ கண்டிப்பா நான் உங்களை யாரையும் மறக்க மாட்டேன். ஓகேவா? அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசிருக்கீங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்க தான் போறீங்க. அவ்வளவு நான் நினைச்சே பார்க்கலங்க, நான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருமே நான் கேட்டேன் சார், அவங்க வந்து ஒருத்தர் பேசினாரு, அவர்கிட்ட வந்து செல்போன் வச்சிருக்காரு, அவர் நம்பரே தெரியல, நார்மல் தான் வச்சுக்கிறாரு. ஓகேவா? நார்மல் போன் கால் வச்சுக்கிறாரு. அவர் நம்பர் அவருக்கே சொல்ல தெரியல, இன்னொருத்தர் சொல்றாரு. அந்த மாதிரி மனிதரை நான் பார்த்தேன். சூப்பர். அப்புறமே நிறைய நீங்க வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கீங்க, நான் நிறைய சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும் நான் என்ன பேச வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த டாபிக் என்ன பார்த்து சொல்லிடுவோம். அதே மாதிரி இந்த அண்ணன் ஒரு வாட்டி சொல்லுங்க. ஏன்னா நான் வந்த உடனே என்னை காரில் கூட்டிகிட்டு போயிட்டு முறையா ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு, என்னன்னா உனக்கு வேணுமோ வாங்கிக்க, பிள்ளைக்கு என்ன வாங்கிக்க, யாரு வந்தேன், ஃப்ரெண்ட்ஸோட வந்தியா, நான் ஃபேமிலியோட வந்தேன், எங்கள் குடும்பத்தில் வந்தேன். நேராக என்னை கூட்டிகிட்டு போய் இந்த சாரு பேர் கொஞ்சம் ஜெயி சார் கூட்டிட்டு போனாங்க. ஜெயி சார் போய் விட்டு உடனே போயிட்டு இந்த சாருனால 2 மணி நேரம் பேசினாங்க. ஓகேவா? 2 மணி நேரம் எனக்கு அவ்வளவு பயன்புள்ள ஒரு செய்தியா இருந்துச்சு. நான் இங்க நிறைய செய்தி இவர் மூலியமா நிறைய செய்தி எடுத்துட்டு போறேன். ஓகேவா? நான் சினிமா பண்றதுனால என் கேமரா மேரி மேல கிடக்குப்பா, இங்க வந்து எனக்கு மார்க் போற இங்க கிடக்குதுப்பா, அது இதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு காதுல ஓகே இது எனக்கு மைண்ட்ல போயிட்டு நம்ம படம் பண்ணுவோம், சார் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏச்சப் பண்ணுவாங்க, அதான் தோணுச்சு. இந்த படத்தில் நடிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நிறைய பேர் நடிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க பேசுறத பார்த்தா எனக்கு அவ்வளவு மோட்டிவேட்டா இருந்துச்சு. அவங்க ஒரு நிறுவனம் ஓபன் பண்ண போறாங்க, ஆயுர்வேத காமிச்சாங்க. அதை என்ன உட்கார வச்சு அது ஒரு ஹீட்லாம் பண்றது நான் சொன்னேன் சார். நான் ஒன்றே சொன்னேன் சார், முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் கண்டிப்பா ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் யோசனை பண்ணேன், சரி ஓகே அவங்க ஆரம்பிக்கும் போது பண்ண நல்லா இருக்கும், இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம், உங்களுக்கு டைம் இருக்காது. எனக்கு வந்து இந்த வாய்ப்பை அளித்த இந்த நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் வந்து இனிமேல வந்து இந்த சரக்கு நான் எப்போ டென்ஷன் ஆகனா கண்டிப்பா நான் வந்து எனக்கே தோணுச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். நம்ம ஆரம்பிச்சுங்களேன் சில இடத்துல புரோகிராம் போயிட்டு அப்படி வரும்போது இவர் சார் சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப வந்து அடிக்ட் கிடையாது. ஓகேவா? என் பொண்டாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இவர் பேசிட்டு இருக்கோம் 2 மணி நேரம் கேட்டுட்டு இஸ்மாயில்
மக்களே பார்த்துங்க. இந்த மாதிரி திருந்திட்டீங்களா இதே தான் எனக்கு காலிலிருந்து பேச்சு எனக்கு, ஓகேவா? அது சின்னது கூட அடிக்காதீங்கன்னு என் மனைவி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நான் சின்ன கூட நான் இப்போ கூட நினைச்சேன், நான் சோசியல் மீடியா இருக்கிறேன், நான் இதவே பேசாம இப்படியே ஒதுங்கி போயிட்டே இருக்கலாம், ஓகேவா? நானுக்கு ஏன் நமக்கு தேவையில்லாது ஏன் இதை போயிட்டு 4 பேர் பேசுவோம், நான் அங்கே போவேன், இங்கே காரைக்கால் வருவோம், அங்கே போவேன். சப்போஸ் நான் ஆட்டோ டிரைவரை ஓட்டிட்டு இருக்கேன், காரை ஓட்டிட்டு இருக்கேன், ஆக்சுவலாக சைட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், சொந்தமா இருக்கு. நான் ஆட்டோ எடுத்துக்கு பாருக்கு சவாரி போன வச்சுக்கலாம். அப்போ நான் அங்க பேசினாட்டாவா இன்னைக்கு என்ன திரும்பி இங்கேயே வந்துட்டான்னு நினைப்பாங்க. எனக்கு அந்த நினைப்பு கெட்ட பேர் எனக்கு எதாவா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நிறுவனம் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. காரைக்கால கூட இருக்குதா அப்படின்னு நான் கேட்டேன், காரைக்கால இருக்குதா அப்படின்னு கேட்டேன், இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்மளால முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்யலான்னு இருக்கேன். விட்டா நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன், டைமிங் இருக்காது. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனதாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு நிலையை சந்திக்கலாம். விட ஒரு ஆர்டர்ஸ் நன்றி. இப்ப நான் பேசுறது வந்து எதுவுமே ஸ்கிரிப்ட் கிடையாது, மனசுல தான் பேசுறேன். ஆனா இங்க ரெண்டுக்கே நான் பேசுறது பார்த்துட்டேன். பத்மநாபி சார் வந்து வேலை கிடைக்கிறேன். ஏன்னா மருந்தே இல்லாம நீங்க எல்லாமே வந்து குணப்படுறீங்க. நிறைய பேர் நான் சராசரி ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க, இந்த வார்த்தைகள் வந்து ஹீரோ நினைக்கிறாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.